1 பேதுரு 5:6வது வசனம் கிறிஸ்தவர்களுக்கு ஆழமான ஆவிக்குரிய அறிவுரையை வழங்குகிறது. இந்த வசனத்தின் பொருளையும் அதன் பின்னணியையும் விளக்குவோம். ஆகையால் ஏற்றகாலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6 தமிழ் புனித பைபிள். இந்த வசனம் பேதுரு அப்போஸ்தலரால் எழுதப்பட்ட முதல் நிருபத்தின் ஒரு பகுதியாகும். இந்த நிருபம் முதன்மையாக துன்பங்களையும் துன்புறுத்தல்களையும் எதிர்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் வழங்குவதற்காக எழுதப்பட்டது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு தேவனுடைய மக்களுக்கு பணிவு, விசுவாசம் மற்றும் தேவனுடைய இறையாண்மையின் மீது நம்பிக்கை வைப்பது பற்றி அறிவுறுத்துகிறார். இங்கு பலத்த கை என்பது தேவனுடைய இறையாண்மை, வல்லமை மற்றும் பாதுகாப்பை குறிக்கிறது. அடங்கியிருங்கள் என்ற வார்த்தை பணிவை வெளிப்படுத்துகிறது. இது மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனுடைய கட்டுப்பாட்டில் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. இது தன்னம்பிக்கையை விட தேவனுடைய வல்லமையை நம்புவதையும் அவருடைய திட்டங்களுக்கு முன்பாக பணிவதையும் குறிக்கிறது. ஏற்றகாலம் என்பது தேவனுடைய நேரத்தை குறிக்கிறது. இது மனிதர்களின் கால அட்டவணையை பொறுத்தது அல்ல, மாறாக தேவனுடைய சரியான நேரத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது விசுவாசிகளுக்கு துன்பங்கள் அல்லது காத்திருப்பு காலங்களில் பொறுமையாக இருக்கவும், தேவனுடைய நேரத்தில் அவர் செயல்படுவார் என்று நம்பவும் அறிவுறுத்துகிறது. உயர்த்துதல் என்பது ஆவிக்குரிய, உணர்ச்சி அல்லது சில சமயங்களில் உலகளாவிய புரிந்துகொள்ளுதலில் உயர்வை குறிக்கலாம். இது தேவனுடைய ஆசீர்வாதங்கள், மகிமை அல்லது அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப ஒரு உயர்ந்த நிலையை பெறுவதை குறிக்கிறது. இது தேவன் தனது மக்களை மறக்கவில்லை, அவர்களின் பணிவையும் விசுவாசத்தையும் கவனித்து தகுந்த நேரத்தில் அவர்களை உயர்த்துவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த வசனம் பணிவை முக்கியப்படுத்துகிறது. தேவன் பெருமையை எதிர்க்கிறார், ஆனால் பணிவானவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5. வாழ்க்கையில் சவால்கள், துன்பங்கள் அல்லது காத்திருப்பு காலங்கள் இருக்கும்போது தேவனுடைய இறையாண்மையை நம்பி அவருடைய வழிகாட்டுதலுக்கு அடங்குவது முக்கியம். மனிதர்கள் உடனடி தீர்வுகளை விரும்பினாலும் தேவனுடைய திட்டங்கள் அவருடைய சரியான நேரத்தில் நிறைவேறும். இது விசுவாசிகளுக்கு பொறுமையையும் நம்பிக்கையையும் கற்பிக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகள், உறவுகள் அல்லது பணியிடத்தில் பணிவுடன் செயல்படுங்கள். உங்கள் திறமைகளையோ சாதனைகளையோ பெருமைப்படுத்தாமல் தேவனுடைய வழிகாட்டுதலுக்கு அடங்கியிருங்கள். நீங்கள் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போது உங்கள் கவலைகளை தேவனிடம் ஒப்படைத்து அவர் உங்களை தகுந்த நேரத்தில் உயர்த்துவார் என்று நம்புங்கள். 1 பேதுரு 5:7. தேவனுடைய நேரத்தை மதித்து அவருடைய திட்டங்களுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். 1 பேதுரு 5:6 தேவனுடைய வல்லமையான கைகளுக்கு அடங்கி அவருடைய நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துவார் என்று நம்புவதற்கு அழைப்பு விடுக்கிறது. இது பணிவு, விசுவாசம் மற்றும் தேவனுடைய இறையாண்மையின் மீதான நம்பிக்கையை வலியுறுத்துகிறது. வாழ்க்கையின் சவால்களுக்கு மத்தியில் இந்த வசனம் ஆறுதலையும் தேவனுடைய திட்டத்தில் உறுதியான நம்பிக்கையையும் அளிக்கிறது.